வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த ஆட்சென்ஸ் சீரிஸில் ஒரு ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்சென்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதை பார்த்து நாம் வந்து ப்ராப்பரான கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணணும். அந்த பிளாக் கிரியேட் பண்ணி mydigitaldemo.inன்ற வெப்சைட்டில் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அப்ளை பண்ண பிறகு நம்மளுக்கு 2 வீக்ஸ் கழிச்சு மை டிஜிட்டல் டெமோ வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைச்சது. அட் த சேம் டைம் சர்ப்ரைசிங்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் வந்து பாட்டி கடைன்ற என்னோட இன்னொரு இ-காமர்ஸ் வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணி 24 ஹவர்ஸில் வந்து எனக்கு அப்ரூவல் கிடைச்சிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, கூகுள் ஆட்சென்ஸ் டீம் வந்து சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கூகுள் ஆட்சென்ஸ் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மை டிஜிட்டல் டெமோன்றது ஒரு ஃப்ரெஷ் வெப்சைட். அட் தி சேம் டைம் பாட்டி கடைன்றது 5 இயர்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகிற என்னோட ஒரு இ-காமர்ஸ் ப்ரொஃபஷனல் வெப்சைட். ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால தான் எனக்கு 24 ஹவர்ஸில் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. வாங்க இன்னைக்கு செஷனில் போய் எந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்கு சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது வித்தின் 24 ஹவர்ஸில் எந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ் டு 4 வீக்ஸ் அதாவது கூகுள் ஆட்சென்ஸ் சொல்கிற கைட்லைன்ஸ் படி கிடைக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா 24 ஹவர்ஸில் நீங்களும் வந்து உங்களோட வெப்சைட்க்கு ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இன்னைக்கு செஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பாட்டி கடை வெப்சைட்டுக்கு போயிடலாம். இதுதான் என்னோட பாட்டி கடை வெப்சைட். இதுதான் வந்து நம்மளுக்கு 24 ஹவர்ஸில் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இதனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இது வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஆயில் பர்ச்சேஸ் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனோட ஏஜ் நான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊஇஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போய் நம்ம போய் பார்க்க முடியும். டொமைனோட ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதனோட டொமைன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 29/11/2019 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 6th இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வந்து இதுதான் இதனோட ஏஜ். அதே போல் மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்டோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் மை டிஜிட்டல் டெமோவோட ஏஜ். இப்போ பார்த்தீங்கனாலே கரெக்டாக தெரியும், 26/3/2024 தான் வந்து ரெஜிஸ்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இதனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. அண்ட் டாப் ஆஃப் தட் வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட நிச் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இ-காமர்ஸ் நிச் வந்து ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதை கூகுளால் வந்து பார்க்க முடியும், எத்தனை யூசர்ஸ் வராங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, எத்தனை யூசர்ஸ் வராங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கூகுள் வந்து இருக்கும். அதே போல் கூகுள் வந்து இந்த பேஜஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எந்தெந்த பேஜஸ் எல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதே மை டிஜிட்டல் டெமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக உங்களுக்கே தெரியும், இதை வந்து நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நிறைய கண்டென்ட் நம்மளோட சீரிஸில் வந்து ஒரு இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோவாக போடுவேன். ஃபைனலாக இதை வந்து நான் ஒரு பிளாகை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆட்சென்ஸுக்காக இந்த மாதிரி வந்து கண்டென்ட்லாம் போட ஆரம்பித்தேன். இந்த கண்டென்ட் போட ஆரம்பிச்சுட்டு கூட வந்து 2 வீக்ஸில் கிடைக்கிறதுன்றது கூட ஒரு பெரிய விஷயந்தான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இதில் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். 2 வீக்ஸில் கிடைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு கண்டென்ட் போட்டேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சில அப்டேட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், 3 வீக்ஸ் அகோ போட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து சில கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் அகோ போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் கண்டென்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். உதாரணத்துக்கு இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 1 வீக் அகோ தான் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், ஹவ் ஐ கிரியேட்டட் மல்டி ஷாப்பிங் வெப்சைட்னு சொல்லிட்டு என்னோட கண்டென்ட்டை நான் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆகும். ஆட்சென்ஸ் செக்லிஸ்ட்னா என்னன்றதை போட்டிருக்கேன். இது பாருங்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 3 வீக்ஸ் ஆகும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் வந்து கண்டென்ட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டினேன். அதனாலும் ஒரு ரீசன் வந்து இது வந்து ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. லேட்டாக கிடைச்சாலும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. என்ன ரீசன்ஸ்னால் வந்து கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் ப்ராப்பராக குவாலிட்டியான கண்டென்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வந்து நம்ம இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டோட குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிக்கல் என்ன நிச்சில் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறோன்றதை தாண்டி வெப்சைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்றதும் இருக்குது. என்னோட 2 வெப்சைட்டுமே வந்து ஃபாஸ்ட் லோட் ஆகும். அதை வந்து நான் வந்து ப்ராப்பராக அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கேட்ச் ரிமூவ் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தோணுது அப்படின்போது, 2-3 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அப்ரூவல் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்குறான். ஒன்று வந்து அந்த வெப்சைட்டோட ஏஜ், அந்த வெப்சைட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அப்புறம் வந்து அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிகல்ஸ், அப்புறம் வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவன் அப்ரூவல் கொடுக்குறான். இப்போ பாருங்கள், எனக்கு இதில் வந்து 2 இமெயில் வந்திருக்கு. Jan 2 வந்தது வந்து
மை டிஜிட்டல் டெமோக்கான ஒரு இமெயில் இது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது 2 வீக்ஸ் ஆச்சு. டிசம்பர் 17th அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஜான் 2 வந்து வந்தது. ஆனால் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி எனக்கு ரெக்கார்டிங் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஜான் 2 தான் வந்து நான் பாட்டி கடை வெப்சைட்கே வந்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணேன். பட் எனக்கு வந்து பாருங்கள், ஜான் 3 வந்து எனக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிச்சு கூகுள் ஆட்சன்ஸுக்கு. இதை நம்ம நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்லையும் போய் பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கெட்டிங் ரெடின்னு இருந்தது இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்ற ஸ்டேட்டஸ்க்கு மாறி இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது ரிப்போர்ட்டு. இப்போ சைட்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடலாம். இந்த சைட்ஸ்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா எனக்கு வந்து 2 வெப்சைட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 வெப்சைட் இருக்குது. 2மே ரெடி ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா, உங்களோட வெப்சைட்டை வந்து உடனே வந்து ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கண்டென்ட்லாம் அதில் போட்டு சில டிரான்சாக்ஷன்ஸ் வர வச்சு நீங்கள் வந்து டிராஃபிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா, நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட கேஸ் தான் mydigitaldemo.in பண்ண மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் கண்டிப்பாக டைம் எடுத்துப்பான். ஏன்னா அவனுக்கு ஃப்ரெஷ் வெப்சைட்ன்றதுனால தேவையான டேட்டா வந்து கிடைக்காது. தேவையான டேட்டா இருந்தால் தான் அவன் இமீடியட்டாக டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ ஓல்டு வெப்சைட்ஸ்க்கு அவனுக்கு தேவையான டேட்டா இருக்குது. கூகுள் சர்ச் கன்சோலில் போய் இண்டெக்ஸிங் வழியாக அவன் பார்த்து நிறைய டெக்னிக் டூல்ஸ் இருக்குது. ஏன்னா கூகுள் இல்லாத டேட்டாவே கிடையாது. கூகுள் வந்து அதை பேஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டோட குவாலிட்டியாக அவன் பல மெட்ரிக்ஸ் வழியாக அவன் எடுத்துருவான். அட் தி சேம் டைம் ஃப்ரெஷ் வெப்சைட்டாக இருக்கும்போது அவனுக்கு டேட்டா வந்து தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வெப்சைட்டில் சில கண்டென்ட்டை போட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு கொஞ்சமாவது டிராஃபிக் வர மாதிரி சில ஆர்டிகல்ஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெஷ் வெப்சைட்டுக்கும் வந்து அப்ரூவல் கொடுப்பான். பட் ஒன்லி திங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் இமீடியட்டாக அப்ரூவல் ஆகணும்னா அது பேஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட் குவாலிட்டி அண்ட் ஏஜ் தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, உங்களோட வெப்சைட்டோட ஏஜிங், குவாலிட்டி ப்ளஸ் கண்டென்ட், ஆர்டிகல்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் நிச் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவன் சீக்கிரமாக அப்ரூவல் கொடுக்குறான். அப்படி தான் வந்து எனக்கு பாட்டி கடைக்கு வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து ஒரு 2 வெப்சைட்ஸ் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். எதனால் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு 2 வீக்ஸ்லையும் ஒரு வெப்சைட் வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்லையும் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிருக்குன்றதை பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே போல் உங்களோட வெப்சைட்ஸும் ஃபாலோ பண்ணி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்களும் வந்து ஆட்சன்ஸ் வெப்சைட்கான அப்ரூவல்ஸை வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் வாங்க முடியும். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் ஆட்சன்ஸை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த ஆட்ஸை வந்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி கான்ஃபிகர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.